என்னுடைய அன்றாட உணவு பழக்கத்தை பற்றி பேசலாம்னு இருக்கேன். இது வந்து உணவு சரியாக எப்படி உணவை அருந்துவது, எந்த மாதிரியான சத்துணவுகளை டயட்ல இன்க்ளூட் பண்ணுறது, இது மாதிரியான டயட் சார்ந்த கேள்விகள் இருக்கக்கூடியவர்களுக்கான ஒரு காணொளி இது. நான் வந்து சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள் எனக்கு நன்றாக வேலை செய்யக்கூடிய விஷயங்கள், எல்லோருக்குமே இது பொருந்தி வரணுங்கிற அவசியம் இல்லை. ஆகையால் இதை பார்த்து கொண்டு உங்களுக்கு தேவையானபடி உங்களுடைய உணவை நீங்கள் திட்டமிடுவது நல்லது. முதல் விஷயம், என்னுடைய நாளை நான் மாவுச்சத்தை அருந்தி ஆரம்பிப்பதில்லை. இது முக்கியமான விஷயம். ஏன் அப்படின்னா, என்னுடைய உடல் நிலைக்கு காலை வேளை என்னுடைய இரத்தத்தில் மிக எளிதாக சர்க்கரை அதிகமாகும். ஏனென்றால் இதை வந்து விடிகாலையில் நம்முடைய உடம்பில் இருக்கக்கூடிய சில ஹார்மோன்ஸ் அதிகமாக வேலை செய்வதனாலும், லிவர்லேருந்து இந்த கிளைக்கோஜன் அதிகமாக இரத்தத்துக்கு போவதனாலே வந்து நம்முடைய உடலில், சிலருடைய உடல் குறிப்பாக நீரிழிவு நோய் இருக்கக்கூடியவர்களுக்கு இது அதிகமாக பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். சிலருடைய உடம்பில் குறிப்பாக இந்த மாதிரியான பிரச்சனை வரும்னு சொல்கிறாங்க. எல்லோருக்குமே இது நடக்கும். காலையில் எழுந்தோடனே அவருடைய உடம்புக்கு தேவையான ஆற்றலுக்காக லிவர் வந்து அதிகமாக கிளைக்கோஜனை பிளட்டுக்கு அனுப்பும். லிவர்கள் விதமான நம்முடைய உடலுக்கு ஆற்றலை தரக்கூடிய குளுக்கோஸ் மாதிரியான ஒரு விஷயம்தான் இந்த கிளைக்கோஜன். ஸோ இது வந்து உடலுக்குள் போகும்போது டக்குன்னு உங்களுடைய பிளட் சுகர் வந்து ஷூட் ஆகும். ஸோ பெரும்பாலும் நான் டயபெட்டிக்காக இருக்கக்கூடியவங்களுக்கு அவருடைய கணையம் வேலை செய்து அந்த இரத்த சர்க்கரையை குறைக்கும். நீங்கள் அதை பயன்படுத்தாத பட்சத்தில் அது பேலன்ஸ் அவுட் பண்ணிடும். இப்போ என்ன மாதிரியான ஒரு நீரிழிவு நோய் இருக்கக்கூடிய ஒருவருக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு பிரச்சனை வரும். அது கணையம் அந்த வேலையை செய்யாதனால், நானே வந்து ஓவர் நைட் ஒரு லாங் ஆக்டிங் இன்சுலின் போட்டு அது மார்னிங் ஒரு 5 மணிக்கோ 4 மணிக்கோ அந்த பிளட் சுகர் ஷூட்டப் ஆகிறத வந்து நான் வந்து கண்ட்ரோல் பண்ணுவேன். ஆனாலும் கூட கிட்டத்தட்ட ஒரு 12 என்னுடைய உடல்நிலையை நான் கவனித்த வரையில் ஒரு 12 மணி 1 மணி வரை என்னுடைய உடம்பில் அதிகமாக நான் வந்து மாவுச்சத்து எடுத்துக்கிட்டேன்னா சுகர் வந்து ஷூட்டப் ஆகும். அதிகமாக இன்சுலின் எடுத்துக்க வேண்டியிருக்கும். இதனாலே வந்து நான் மாவுச்சத்தை காலையில் எடுத்துக்கொள்வதில்லை. இது வந்து ஒருவேளை உங்களுக்கு நீரிழிவு நோய் இல்லை, நீங்கள் டயபெட்டிக் இல்லை அப்படின்னா நீங்கள் மாவுச்சத்தை காலையில் எடுத்துக்கொள்ளக்கூடிய நபராக இருக்கும் பட்சத்தில் தாராளமாக எடுத்துக்கலாம். ஆனால் ஒரு அளவாக எடுத்துக்கிறது நல்லது. ஸோ நீங்கள் இப்படி ரெண்டாக பிரிச்சுக்கலாம். நீங்கள் மாவுச்சத்தை காலையில் எடுத்துக்கொள்ள விரும்பவில்லை அப்படின்னா என்ன மாதிரி சாப்பிடலாம். எக்கு காலைல நான் வந்து ஒரு 3 முட்டை சாப்பிடுவேன். இல்லைன்னா முடிஞ்ச டைமுக்கு கூட இருந்துச்சுன்னா, உபரியாக நேரம் இருந்துச்சுன்னா நான் வந்து வேக வச்ச காய்கறி சாப்பிட விரும்புவேன். அப்படி இல்லைன்னா வெறுமனே முட்டை மட்டும் சாப்பிட்ருவேன். அப்புறம் ஒரு காஃபி சாப்பிடுவேன். சர்க்கரை இல்லாத பால் காஃபி சாப்பிடுவேன். இல்லைனா பிளாக் காஃபி சாப்பிட்றேன். இதான் என்னுடைய ஒரு உணவு. அப்படியும் எனக்கு நேரம் இல்லாத பட்சத்தில் சீஸ், அதாவது இந்த முட்டைக்கு பதிலாக சீஸ் எடுத்துப்பேன். ஆனால் நான் வந்து முட்டை சாப்பிட தான் விரும்புவேன். ஏன்னா முட்டை வந்து ஒரு நல்ல ஒரு சத்தான ஒரு உணவு. அதில் வந்து எல்லா விதமான சத்துக்களும் இருக்குது. முக்கியமாக அதிகமாக புரத சத்து இருக்கிறது, நல்ல தரமான கொழுப்பு சத்து அதில் இருக்குது. அதில் வந்து சுத்தமாக உங்களுக்கு மாவு சத்தே கிடையாது. ஸோ இது நல்ல ஒரு உணவு, காலையில் சாப்பிடுவதற்கு ரொம்ப ஏற்ற உணவு. நீங்கள் காலையில் ஒரு வேளை டோஸ்ட் மாதிரி ஏதாவது பிரெட் டோஸ்ட்டு, தோசை, இட்லி சாப்பிட விரும்புறீங்க அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் காலையில் வந்து 2 இட்லி சாப்பிட்றீங்க, ஓகேவா? 2 இட்லி சாப்பிட்றீங்க, அது கூட வந்து ஒரு 3 முட்டை சாப்பிட்றீங்க, சரியா? அது கூட நீங்கள் நல்ல ஒரு வேக வைத்த ஏதாவது ஒரு காய்கறி எடுத்துக்கிறீங்க. அது வந்து முட்டைக்கோஸோ காலிஃப்ளவரோ அது மாதிரி ஏதாவது ஒரு ஈஸியாக நீங்கள் சாப்பிடக்கூடிய காய்கறியாக இருக்கலாம். இல்லைன்னா சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த கீரையை வந்து ஃப்ரிட்ஜில் போட்டு அப்படியே அடித்து அவங்க வந்து குடிக்கிறாங்க சில பேர். அந்த மாதிரி கூட சில பேர் பண்ணுறாங்க. உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் வந்து நார்ச்சத்தை காலையில் எடுத்துப்பதற்கு நீங்கள் முயற்சி பண்ணணும். நேரம் இல்லாத பட்சத்தில் நீங்கள் 2 இட்லி சாப்பிட்றீங்க, இல்லை ஒரே ஒரு சின்ன தோசை சாப்பிட்றீங்க, சரியா? ஒரு 80 கிராம் 100 கிராமுக்கு ஒரு சின்ன தோசை சாப்பிட்றீங்கன்னா அதுக்கு கூட வெறுமே தோசை மட்டும் சாப்பிடாம அதுக்கு ஈடாக நீங்கள் புரதத்தை எடுத்துக்கணும், நல்ல கொழுப்புணவே எடுத்துக்கணும். இதை 3மே நீங்கள் சமமாக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கூட கொஞ்சம் உங்களால், ஏன்னா இது 2மே வந்து சீக்கிரமாக நீங்கள் சாப்பிட முடியும். உங்களுக்கு டைம் இருக்கும் பட்சத்தில் ஃபைபரும் எடுத்துக்கலாம். ஸோ என்ன பண்ணணும்னா, அந்த உங்களுடைய உடம்புல அந்த மாவுச்சத்து உடனடியாக உங்களுடைய சர்க்கரை அளவை ஷூட் பண்ணாது, மேலே ஏற்றாது. அது அப்படியே கொஞ்சம் மிதமாக இருக்கும். ஸோ கரெக்டாக நீங்கள் கரெக்டான அளவில் இந்த 3 விதமான உணவுகளையும் நீங்கள் எடுத்துக்கிறது வந்து ரொம்ப நல்லது. மொதல் விஷயம். ஏன் ஒரு தோசை சாப்பிட சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் ஒரு சின்ன தோசையில் கிட்டத்தட்ட ஒரு 15 கிராம்லேருந்து 20 கிராம் கார்போஹைட்ரேட்ஸ் மாவுச்சத்து இருக்கும்னு நினைக்கிறேன். என்னுடைய கணிப்பு தான். நான் அடிக்கடி இந்த மாவுச்சத்து பொருட்களில் எவ்வளோ இருக்குன்னு செக் பண்ணி பார்ப்பேன். ஸோ சின்ன ஒரு தோசையில் அவ்வளோதான் இருக்க போகுது. 15
இல்லை 20க்குள்ளே தான் இருக்க போகுது. ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன தோசை நீங்கள் சாப்பிடும் பட்சத்தில் உங்களுடைய 3 வேளை உணவிலும் நீங்கள் மாவுச்சத்தை எடுத்துக்கொண்டாலும் கூட அதை நீங்கள் ஒரு 70 கிராம் 80 கிராமுக்குள்ளே நீங்கள் வச்சுக்கலாம். இது 70-80 கிராம்ங்கிறது ஓகேமான ஒரு ஒரு நம்பர் தான் நினைக்கிறேன். ஏன்னா அதுக்கு மேலே நீங்கள் போகும்போது அது உங்களோட உடம்புல மோசமான விளைவுகளை ஏற்படுத்தும். 40லேருந்து 50 கிராம் ரொம்ப நல்ல ஒரு நம்பர். நீங்கள் வந்து உங்களோட பாடியில் வந்து 40 to 50 கிராம்ஸ் காப்ஸை வந்து நீங்கள் சாப்பிட்றீங்க. 40 கிராம் ரொம்ப ரொம்ப நல்ல நம்பர். அந்த 40 கிராமுக்குள்ள உங்களுடைய இந்த மாவுச்சத்தை வந்து நீங்கள் வச்சுக்க முடியும் அப்படின்னா அது சூப்பர். உங்களுடைய ஹெல்த் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ மாவுச்சத்து உடம்புக்கு தேவை. ஆனால் வந்து அதை ஒரு அளவாக நீங்கள் ரொம்ப அதிகப்படியாக உடம்புக்கு அது தேவையில்லை. அடுத்து வந்து என்னுடைய ஸ்நாக். நான் வந்து 11 o'clock 11:30 பெருசாக ஸ்நாக்ஸ் சாப்பிடக்கூடிய ஆள் கிடையாது. உங்களுக்கு ஒரு வேளை நிறைய நேரம் இருக்கும். நான் விரும்புறதெல்லாம் ஜஸ்ட் ஒரு பிளாக் காஃபி அந்த மாதிரி விஷயங்கள் தான். மதியம் ஒரு உணவு, அதாவது என்னுடைய காலை உணவு 8 மணி 8:30 மணிக்கு சாப்பிட்டேன்னா அதுக்கப்புறம் கூட ஒரு 5 மணி நேரம் என்னுடைய மதிய லஞ்சுக்கு இருக்குதுன்னா அது வந்து நடுவில் எனக்கு பசியெல்லாம் எடுக்கிறது இல்லை. ஏன்னா நான் காலில் வந்து மாவுச்சத்தை எடுத்துக்காத பட்சத்தில் எனக்கு பெருசாக பசி வருதில்லை. அதனால வந்து எனக்கு ஒரு காஃபி டீ ஏதாவது பிளாக் டீ பிளாக் காஃபி கூட போதும். ஆனால் உங்களுக்கு பசிக்குது அப்படின்னா நட்ஸ் வந்து ஒரு நல்ல ஆப்ஷன். ஒரு சும்மா ஒரு பிடி ஒரு சின்ன ஒரு 20 கிராம் 30 கிராம் அந்த மாதிரி கொஞ்சம் நட்ஸ் சாப்பிட்றது நல்ல ஆப்ஷன். அதுக்கப்புறம் இந்த நடுவில் கூடிய டைம் இருக்கு இல்லையா, இந்த டைம் வந்து நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு அதிகமாக காப்ஸ் சாப்பிடாம இருக்கிறது நல்லது. ஏனென்றால் காலையில் ஆரம்பித்து காலையில் வந்து நீங்கள் வந்து உங்களுடைய ஃபாஸ்டிங்கை பிரேக் பண்ணுறீங்க. 12 மணி நேரம் 8 மணி நேரம் நீங்கள் சாப்பிடாம இருந்தால் அதுக்கப்புறம் அதை நீங்கள் பிரேக் பண்ணும்போது கம்மியாக நீங்கள் காப்ஸ் எடுத்துக்கிறீங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கான வேலைகள் நீங்கள் செய்கிறீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு சின்ன பிரேக் உங்களுக்கு கிடைக்கும் போது என்ன நடக்குது அப்படின்னா அந்த 3-4 hours வந்து உங்களோட பாடியில் பெரிய அளவில் சுகர் ஷூட்டப் ஆகாமல் ஸ்டேபிளாக இருக்குது அப்படின்னா, அதாவது நீங்கள் என்னதான் நான் டயபெட்டிக்காக இருந்தாலும் நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவு சுகர் ஷூட்டப் பண்ணும். நீங்கள் உங்கள் கணையம் வந்து இன்சுலினை பம்ப் பண்ணி அதை இறக்கணும். இது நீங்கள் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா உங்களோட பாடி ஸ்ட்ரெஸ் அவுட் ஆகாமல் கொஞ்சம் அமைதியாக இருக்கும், நிலையாக இருக்கும். உங்களுக்கு வந்து பெரிய அளவில் ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ஆன்சைட்டி, நிறைய அது டயர்ட்னஸ் இதெல்லாம் உங்களுக்கு பெருசாக இருக்காது. நிறைய காலில் நீங்கள் மாவுச்சத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு 10 மணி போல் களைப்பு வரும், பசி வரும், அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு வராது. இதுதான் கவனிக்க வேண்டிய விஷயம். அடுத்தது வந்து மத்தியான உணவு. என்னுடைய மத்தியான உணவு நான் ஒரு நாளைக்கு நான் சொல்கிறது வந்து ஒரு கிட்டத்தட்ட 2 ஆண்டுகளுக்கு முன்பு வரை நான் காலையும் மாலையும் இரவும் வெறுமனே புரதமும் நார்ச்சத்து மட்டும் தான் எடுத்துக்கிட்டு இருந்தேன். நான் கார்பே எடுத்துக்கிறது இல்லை அப்படின்னு ரொம்ப நாளாக அப்படி இருந்தேன். அது பிறகு எனக்கு நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன், என்னுடைய செரிமானத்துக்கு அது சரியாக இல்லை அப்படின்னு நான் உணர்ந்தேன். அதாவது எனக்கு இந்த மாதிரி அதிகமான நார்ச்சத்தும் குறிப்பாக அதிகமான புரதம் கொழுப்பும் எடுத்துக்கும்போது அது வந்து என்னுடைய செரிமானத்துக்கு சில பிரச்சனைகளை கொடுத்ததுனால நான் கொஞ்சம் மாவுச்சத்தை எடுத்துக்க ஆரம்பித்தேன். அது மட்டும் இல்லை, இந்த குறிப்பிட்ட காலகட்டத்தில் வந்து நான் அதிகமாக குத்துச்சண்டை பயிற்சி பண்ண ஆரம்பித்தேன், வெயிட் லிஃப்டிங் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ இதனால் வந்து எனக்கு அந்த டைமில் போய் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப தேவைப்பட்டுச்சு. நான் மாலையில் வந்து வேலை முடித்த பிறகு ஜிம்முக்கு போகும்போது எனக்கு எனர்ஜி இல்லாமல் இருந்துச்சு. நான் முட்டை சாப்பிட்டுட்டு ஜிம்முக்கு போனாலும் எனக்கு அந்த எனர்ஜி இல்லாமல் இருந்துச்சு. குத்துச்சண்டை பண்ணும்போது நான் சீக்கிரமாக களைச்சி போயிருந்தது. ஸோ அதுக்கப்புறம் தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் இந்த மாவுச்சத்து ரொம்ப அவசியம், உடம்புக்கு கொஞ்சம் வேணும். ஸோ நான் வந்து மாலையில் கொஞ்சம் மாவுச்சத்து எடுக்க ஆரம்பித்தேன். அது மாதிரி மத்தியானமும் கொஞ்சம் மாவுச்சத்து நான் எடுக்க ஆரம்பித்தேன். இது வந்து என்ன பண்ணுச்சுன்னா எனக்கு வந்து ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுச்சு. ஸோ இது ரெண்டுமே எனக்கு காரணங்கள். ஒன்று என்னுடைய செரிமானத்துக்கு, என்னுடைய உடற்பயிற்சிக்கும் இது பெரிய அளவில் உதவியது. இதுதான் வந்து கண்டிஷனலாக சொல்கிறேன். ஒருவேளை நீங்கள் வந்து இப்படி எதுவுமே நீங்கள் பண்ண போகிறதில்ல, உங்களுக்கு வந்து பெரிய அளவு செரிமான பிரச்சனை இல்லை, நீங்கள் உடற்பயிற்சியும் பண்ண போவதில்லை என்றால் நீங்கள் மத்தியானம் முழுமையாக புரத உணவும் காய்கறியும் சாப்பிடுவது மிகச்சிறந்த ஒரு தேர்வு. குறிப்பாக உங்களுக்கு நீரிழிவு நோய் இருக்கும் பட்சத்தில் மிகச்சிறந்த ஒரு தீர்மானம் என்பது இதை மட்டுமே சாப்பிடுவது. யோசிச்சு பாருங்கள், நீங்கள் ஒரு ஹோட்டலுக்கு போகிறீங்க, ஒரு சைவ உணவு ஹோட்டல், அங்கே வந்து உங்களுக்கு வெறுமனே ரைஸ் மட்டும் தான் வச்சுருப்பாங்க, அது கூட கொஞ்சோண்டு சோறு வச்சுருப்பாங்க, கொஞ்சோண்டு இந்த காய்கறி வச்சுருப்பாங்க, அது சோறு மட்டும்தான் அங்கே அதிகமாக இருக்கும். நீங்கள் ஸோ உங்களுக்கு அங்கே வந்து அது செட் ஆகாது. நீங்கள் வெளியே சாப்பிடக்கூடிய ஆளாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் ஒரு அசைவ உணவகத்துக்கு தான் நீங்கள் போகணும். அசைவ உணவகத்துக்கு நீங்கள் போகும் பட்சத்தில் அங்கே ஏதாவது ஒரு எக்கு, முட்டை ஆம்லேட்டு, ஆஃப் பாயில் அந்த மாதிரி இதை வாங்கி சாப்பிட்றீங்க, கூட வந்து கொஞ்சம் சிக்கன் வாங்கி சாப்பிட்றீங்கன்னா உங்களுடைய உணவு அங்கே முடிஞ்சு போச்சு. சரி, அப்போ நான் காய்கறிக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, பச்சையாக சாப்பிடக்கூடிய சில காய்கறிகள் இருக்குது. அதை வந்து நீங்கள் வாங்கி கழுவி ஒரு டப்பாவில் போட்டு மத்தியானம் சாப்பிட்றதுக்கு எடுத்து வந்தீங்கன்னா கூட நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். அப்புறம் வேக வச்சு சாப்பிடக்கூடிய காய்கறிகளை கூட நீங்கள் நேரம் இருக்கும் பட்சத்தில் முந்தின நாளே வந்து அதை ஸ்டீம் பண்ணி வச்சு ஃப்ரிட்ஜில் டப்பாவில் போட்டு வச்சிட்டிங்கன்னா காலை நீங்கள் எடுத்து வந்தீங்கன்னா அது மத்தியானம் சாப்பிட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். ஸோ இதுவாக உங்களுடைய ஒரு கரெக்டான பேலன்ஸ் டயட்டாக இருக்கும். ஏன்னா நீங்கள் சாப்பிடக்கூடிய
அசைவ உணவுலேருந்து உங்களுக்கு நல்ல கொழுப்பும் வந்துடும், நிறைய புரதம் கிடைக்கும். இது ஈஸியாக உங்களுக்கு 25-30 கிராம் புரதம் வந்து மத்தியானமே கிடைச்சிடும். காலையில் கொஞ்சம் புரதம் எடுத்துக்கிறீங்க. இரவும் சேர்க்கும்போது உங்களுடைய உடலுக்கு தேவையான ஒரு 70 கிராம் புரதம் வந்து உங்களுக்கு ஒரு நாளைக்கு ஈஸியாக கிடைச்சிடும். 70 கிராம் வந்து மினிமமாக சொல்கிறேன். உங்களுடைய பாடி வெயிட்டை நான் சராசரியாக வச்சு பார்க்கும்போது எல்லோருக்குமே அந்த ஒரு 60லேருந்து 70 இருக்கக்கூடியவங்களுக்கு அது போதுமானதாக இருக்கும். நீங்கள் வெயிட் லிஃப்டிங் பண்ணுறீங்க, நிறைய ஒர்க் அவுட் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு மேபி ஒரு 100 கிராம் புரதம் தேவைப்படலாம். உங்களுக்கு நீங்கள் ரொம்ப அதிகமான உடல் ஆற்றலை நீங்கள் தேவைப்படக்கூடிய ஒருவருக்கு மட்டும்தான் வந்து 120-130 கிராம் புரோட்டீன் தேவைப்படும். மற்றவங்களுக்கெல்லாம் அந்த அளவுக்கு தேவைப்படாது. ஸோ இது என்னுடைய ஒரு கணக்கு. மத்தியானம் எப்படி சாப்பிடுங்கிறது என்னுடைய கணக்கு. மாலை நான் நிச்சயமாக எந்த ஒரு இதுவும் ஸ்நாக்ஸும் எடுத்துக்கிறது இல்லை. அது அந்த பழக்கம் எனக்கு கிடையாது. திரும்ப சொல்கிறேன், இந்த இந்த மத்தியானம் சரி காலையிலும் சரி நான் மாவுச்சத்தை எடுக்காத பட்சத்தில் எனக்கு மாலை பெருசாக பசிப்பதில்லை. இது ஒரு பழக்கம் தான். நீங்கள் இந்த பழகிட்டீங்கன்னா உங்களுக்கு பெருசாக பசிக்கப்படுறதில்லை. பட் அதே நேரத்தில் உங்களுக்கு மத்தியானம் கொஞ்சம் நீங்கள் மாவுச்சத்து எடுத்துக்கிறீங்க அப்படின்னா ஒரு நீங்கள் ஒரு 30 கிராம் 50 கிராம் 80 கிராம் இதுக்குள்ளே நீங்கள் மாவுச்சத்து எடுத்துக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அது பெருசாக பாதிப்பை ஏற்படுத்தாது. சரி, அந்த கிராம் கணக்கு சொல்கிறது வந்து உங்களுக்கு குழப்பமாக இருக்கும் பட்சத்தில் நான் என்ன சொல்கிறேன் செய்கிறேங்கிறத வந்து உங்களுக்கு சொல்கிறேன். முன்னாடி நான் வந்து ஒரு சின்ன ஒரு வெயிங் ஸ்கேல் வச்சுருந்தேன், ஒரு எலக்ட்ரிக் வெயிங் ஸ்கேல். இணையதளத்தில் வாங்க கிடைக்குது, அமேசான்லலாம் 400-500 அது கிடைக்குது. அது நீங்கள் எங்கே வேணால் எடுத்து போகலாம். அதில் வந்து நீங்கள் ஒரு தட்டை வச்சு நீங்கள் செட் பண்ணிவிட்டு அதில் உணவை வச்சு எவ்வளோ கிராம் இருக்குன்னு நீங்கள் வந்து அளந்து பார்த்துக்கலாம். கூகுள் பண்ணி இந்த உணவு இந்த இவ்வளோ கிராம் இருக்கக்கூடிய இந்த உணவுக்கு எவ்வளோ மாவுச்சத்து இருக்குன்னு நீங்கள் தேடி பார்க்கலாம். இது ரொம்ப ஈஸி. ஸோ நீங்கள் எவ்வளவு சாப்பிடணும் அப்படிங்கிற ஒரு கணக்கு வந்து உங்களுக்கு அதில் இருக்கும். இன்னொரு விஷயம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நான் பொதுவாக செய்கிறது என்ன அப்படின்னா, டேபிள் ஸ்பூன் யூஸ் பண்ணுறேன் மத்தியானம் உணவு சாப்பிடுவதற்கு. அந்த டேபிள் ஸ்பூனில் வந்து நானே ஒரு 4 ஸ்பூன் தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். இது ஒரு 2 வாரங்களுக்கு முன்பு வரை நான் 6 ஸ்பூன் சாப்பிட்ருந்தேன். மத்தியானம் லஞ்சுக்கு ரைஸ் 6 ஸ்பூன் அளந்து வச்சுவேன். எனக்கு இவங்க எவ்வளோ ரைஸ் கொடுத்தாலும் நான் வந்து அந்த 6 ஸ்பூன் அளந்து வச்சு மிச்சத்தை தனியாக வச்சுருவேன். இந்த 6 ஸ்பூன் வந்து நான் அதுக்கப்புறம் யோசித்தேன், மாலை நேரத்தில் மாவுச்சத்து நான் எடுத்துக்கொள்வதாலும் அன்னைக்கு குறிப்பிட்ட நாளில் நான் வந்து இது ஒர்க் அவுட் பண்ணுவேன், நான் ஜிம்முக்கு போவேனாங்கிறத பொறுத்தும் நான் வந்து அந்த மத்தியானம் எவ்வளோ சாப்பிடுங்கிறத நான் தீர்மானம் பண்ணுவேன். உதாரணமாக நான் வந்து அன்றைக்கி நான் ஜிம்முக்கு போக மாட்டேன், எனக்கு வந்து அன்றைக்கி ஒர்க் அவுட் பண்ண முடியாது, ஏதோ ஒரு காரணத்தினால எனக்கு அன்றைக்கி ஓய்வு தேவைப்படுதுன்னு எனக்கு தோணுச்சு அப்படின்னா நான் வந்து மத்தியானம் சாப்பிடக்கூடிய அந்த ஒரு மாவுச்சத்தை வந்து குறைச்சிப்பேன். 6 ஸ்பூனுக்கு பதிலாக நான் 3 ஸ்பூன் சாப்பிடுவேன், 3 டேபிள் ஸ்பூன் சாப்பிடுவேன். அப்போ அந்த 3 டேபிள் ஸ்பூன் ரைஸ் ரொம்ப குறைவாக தான் கார்போஹைட்ரேட். ஆனால் கார்போஹைட்ரேட் உங்கள் உடம்புக்குள்ளே கொஞ்சம் போயிடும். அது போக வந்து நீங்கள் ஏதோ ஒரு அசைவம் கொஞ்சம் காய்கறி எடுத்துக்கிறீங்க, சரியா? அதுக்கப்புறம் வந்து மாலை நான் இது மாவுச்சத்து ஏதாவது கொஞ்சம் எடுத்துக்கிறேன். நம்ம ஒரு சின்ன ஒரு தோசை இல்லைன்னா ஒரு ஸ்வீட் பொட்டேட்டோ அந்த மாதிரியான ஏதாவது ஒரு மாவுச்சத்து இருக்கக்கூடிய உணவு, இல்லைன்னா ஏதாவது ஒரு பழம் சாப்பிடுவேன் மாலை. ப்ளஸ் கூட வந்து ஏதாவது நட்ஸ் அந்த மாதிரி ஏதாவது சாப்பிடுவேன், ஒரு காஃபி சாப்பிடுவேன். இதனுடைய மாலை உணவு இதுலேயே வந்து எனக்கு ஓரளவுக்கு தேவையான மாவுச்சத்து கிடைச்சிடும். ஸோ அதுக்கப்புறம் நான் ஜிம்முக்கு போய் ஒர்க் அவுட் பண்ணும்போதோ இல்லைன்னா ஏதாவது பாக்ஸிங் பண்ணும்போது எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. இரவு வந்து நான் பெரும்பாலும் இப்போது விரும்புவது என்னவென்றால், இரவு சாப்பிடக்கூடிய உணவு அதை பொறுத்து நான் ஒரு டயபெட்டிக் பேஷண்ட்டாக இருக்கிறதுனால எனக்கு இரவு எடுத்துக்கூடிய இன்சுலின் வந்து ரொம்ப கவனமாக நான் எடுக்கணும். ரொம்ப அதிகமாக போட்டுக்கிட்டேன்னா எனக்கு இரவு என்னோடய சுகர் ரொம்ப லோவாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது, கீழே வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதிகமான மாவுச்சத்தை எடுத்துக்கொண்டு குறைவாக இன்சுலின் எடுத்துக்கிட்டேன்னா காலையில் என்னோடய சுகர் வந்து ஹை ஆகிடும். ஸோ நான் ரொம்ப கவனமாக இருக்கும். நீங்கள் ஒருவேளை வந்து மாத்திரை சாப்பிடக்கூடிய ஒரு டைப் 2 டயபெட்டிக்காக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் அப்போது வந்து ரொம்ப கவனமாக இருக்கும், இரவு எவ்வளோ மாவுச்சத்து சாப்பிட்றீங்க அப்படின்னு. ஏன்னா இரவு சாப்பிடக்கூடிய மாவுச்சத்து தான் உங்களுடைய காலையில் உங்களுடைய பிளட் சுகர் எவ்வளோ இருக்குங்கிறத தீர்மானிக்கும். அப்போ காலையில் உங்களுடைய பிளட் சுகர் வந்து நார்மலாக இருந்துச்சுன்னா என்டையர் டே வந்து உங்களுடைய முழு நாளும் உங்களுடைய உடல் வந்து ரத்த சர்க்கரை வந்து சீராக இருக்கும். காலையில் வந்து அதிகமாகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் முழு நாளும் உங்களுடைய ரத்த சர்க்கரை அதிகமாகவே இருக்கும். நீங்கள் இன்சுலின் எடுக்கக்கூடிய ஆளாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் அதை வந்து சரி பண்ண முடியும். காலையில் கொஞ்சம் அதிகமாக இன்சுலின் எடுத்துக்கிட்டு உங்களுடைய ரத்த சர்க்கரையை குறைக்க முடியும், முடியாதுன்னு சொல்ல. பட் அதுக்கு அது கிராஷ் ஆகும். திரும்ப நீங்கள் வந்து ஏதாவது உணவு சாப்பிட்டா திரும்ப நீங்கள் அதை காம்பன்சேட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அது மாதிரி ஒரு நல்ல ஒரு விஷயம் கிடையாது. காலையில் வந்து பிளட் சுகர் வந்து கரெக்டாக ஒரு அளவில் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களோட பெரும்பாலான பிரச்சனைகளை வந்து அதை சரி பண்ணிடும். அதனால் வந்து இரவு வந்து நான் உணவில் புரதச்சத்து மட்டுமே எடுத்துக்கேன். கூட வந்து ஏதாவது ஒரு சாலடோ வேக வச்ச காய்கறிகளோ நான் சாப்பிடுவேன். இதான் என்னுடைய ஒரு உணவு நடைமுறை என்பது இதுதான். இப்போ இதை கேட்கும்போது உங்களுக்கு தோணும், உங்களுக்கு பசிக்காத ரொம்ப கம்மியாக சாப்பிட்றியே அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. இப்போ இதுக்கு என்னோட பதில் நான் சொல்கிறேன்.
நான் சாப்பிடக்கூடிய இந்த உணவு உங்களுக்கு சொல்லும்போது, இந்த உணவு பற்றி நான் சொல்லும்போது உங்களுக்கு தோணும் ரொம்ப கம்மியாக சாப்பிட்றேன்னு தோணும். உண்மையில இது கம்மி கிடையாது. ஏனென்றால் நீங்கள் ஒரு நாளைக்கு காலைல எவ்வளோ முட்டை சாப்பிட்றீங்க, அது எவ்வளோ கேலரிஸ் இருக்குன்னு நீங்கள் அதில் எவ்வளோ ஆற்றல் அதில் இருக்குது அப்படின்னு நீங்கள் வந்து இணையத்தில் தேடி பார்க்கலாம். அதில் நிறைய கேலரிஸ் இருக்குது. சரியா? அப்புறம் நீங்கள் காஃபி சாப்பிட்டீங்க நடுவில், பால் காஃபி சாப்பிட்றீங்க அப்படின்னா அதில் ஓரளவுக்கு கொஞ்சம் மாவுச்சத்து இருக்குது. அதில் இது இருக்குது, நிறைய கேலரிஸ் இருக்குது. மத்தியானம் நான் சாப்பிடக்கூடிய இந்த உணவில் கூட எனக்கு எனக்கு கணிசமான கேலரிஸ் வந்து கிடைச்சிடும். ஏன்னால் நான் சிக்கன் சாப்பிட்றேன், இல்லைனா ஏதாவது கொஞ்சம் பன்னீர் சாப்பிட்றேன். நான் வந்து எப்போல்லாம் வந்து அசைவ உணவு ப்ளஸ் பால்லேருந்து எடுக்கப்பட்ட உணவுகள் எடுத்துக்கும்போது அதில் வந்து கொழுப்பு உணவு அதிகமாக, கொழுப்பு சத்து அதிகமாக இருப்பதுனால அதில் வந்து கேலரிஸும் வந்து ஹையாக இருக்கும். இதை நீங்கள் கவனிக்கணும். அப்புறம் வந்து இந்த நம்ம ரைஸ் இருக்குல்ல, ரைஸில் ஆக்சுவலாக கேலரிஸ் கம்மியாக இருக்கும், ஆனால் மாவுச்சத்து அதிகமாக இருக்கும். அப்போ காய்கறிலையும் அப்படிதான், சுத்தமாக வந்து கார்ப்ஸ் பெருசாக இருக்காது. ஸோ இதெல்லாமே வச்சு பார்க்கும்போது என்னோடய கேலரிஸ் நான் ஒரு கணக்கு போட்டு பார்க்கும்போது என்னுடைய ஒரு நாளுக்கு தேவையான அளவுக்கு கேலரிஸ் வந்து என்னால் மீட் பண்ண முடியுது. மாலையிலேயே நான் சாப்பிட்றேன், நீங்கள் நட்ஸ் சாப்பிட்றீங்க, நீங்கள் வந்து ஒரு 20 கிராம் 30 கிராம் நட்ஸ் சாப்பிட்டாலே அதிலே ஏகப்பட்ட கேலரிஸ் வந்துடும். ஒவ்வொரு மீலுக்கும் ஒரு ஆள் வந்து ஒரு 200லேருந்து 300லேருந்து 400 கிராம் கேலரிஸ், இல்லைனா வந்து ஒரு மத்தியானம் வந்து நீங்கள் ஒரு 500 கிராம் 500 கேலரி சாப்பிட்றீங்க, இல்லைனா காலையில் வந்து நீங்கள் ஒரு 200-250 கேலரி சாப்பிட்றீங்க. அதுக்கப்புறம் வந்து நடுவில் கொஞ்சம் கொஞ்சமாக ஏதாவது கொஞ்சம் உணவு எடுத்துக்கிறீங்க. மாலையில் வந்து திரும்பவும் நீங்கள் ஒரு 300 கேலரி எடுத்துக்கிறீங்க. இரவு வந்து ஒரு 400-500 கேலரி எடுத்துக்கிறீங்க. எல்லாம் ஒட்டுமொத்தமாக நீங்கள் கவுண்ட் பண்ணி பார்க்கும்போது ஒரு 1500லேருந்து 2000 கேலரிக்குள்ளே அது வந்துடும். கொஞ்சம் குறைவாக இருந்தால் கூட நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா, காலை வேளையில் நீங்கள் தூங்கி விழித்தவுடன் நீங்கள் ஒரு ஸ்பூன் நெய் சாப்பிட்டீங்கன்னா அதில் நிறைய கேலரிஸ் இருக்குது. நெய் என்ன பண்ணணும்னா உங்களுடைய குடலுக்கு ரொம்ப நல்லது. உங்களோட உடலை வந்து அது வந்து ரொம்ப அமைதிப்படுத்தும். அதே மாதிரி நல்ல கொழுப்பு உணவை சாப்பிடுவதன் வழியாக உங்களுடைய உடம்புக்கு வந்து தேவையான கேலரிஸை நீங்கள் கொடுக்க முடியும். ஸோ கேலரியை வந்து மீட் பண்ணுறது ரொம்ப அவசியம். அதாவது நீங்கள் எவ்வளோ உணவு சாப்பிட்றீங்க அப்படிங்கிறத விட எவ்வளோ கேலரிஸை மீட் பண்ணுறீங்க அப்படிங்கிறது முக்கியம். கேலரிஸை எப்படி மீட் பண்ணுறீங்க அப்படிங்கிறது முக்கியம். கொழுப்பு உணவு, நல்ல கொழுப்பு உணவின் வழியாகவும், நல்ல கொழுப்பு உணவுன்னு நான் சொல்கிறது வந்து இந்த வெஜிடபிள் ஆயில் அல்லாமல் வேறு விதமான கொழுப்பு உணவுகள், குறிப்பாக வந்து அனிமல் சோர்ஸில் தரக்கூடிய கொழுப்பு உணவுகள் நீங்கள் எடுத்துக்கிறது வழியாக உங்களுடைய உடம்புல வந்து நல்ல கேலரிஸ் நிறைய போகும். ஸோ கேலரிஸை மீட் பண்ணுறது ஆக்சுவலி ரொம்ப ரொம்ப ஈஸி. நீங்கள் கொஞ்சம் அதிகமாக கொழுப்பு சாப்பிட்டீங்கனாலே டக்குன்னு உங்களுடைய உடம்புல ஒரு 1500 கேலரி நீங்கள் சாப்பிடக்கூடிய ஆள் வந்து டக்குன்னு அது 2000 கேலரிஸை இன்க்ரீஸ் பண்ண முடியாது. பெரிய விஷயம் கிடையாது. ஏன் கேலரிஸ் முக்கியம் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னா, உங்களுடைய உடம்புக்கு ஒரு நாளைக்கு தேவையான கேலரிஸை வந்து நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் உடம்பு வந்து ஒரு கிரேவிங் ஸ்டேட்டுக்கு அது போகாது. கிரேவிங் ஸ்டேட்டுக்கு ஏன் போகுதுன்னா, நீ உடம்புக்கு போதுமான அளவுக்கு சத்துக்கள் கிடைக்கல, போதுமான அளவுக்கு இது கேலரிஸ் கிடைக்கலங்கிற கணக்கு வந்து உடம்புக்கு இருக்குது. அந்த கணக்கு அது வந்து சரியாக மீட் ஆகலை அப்படின்னா அது என்ன பண்ணுவோம்னா, சரி டேலி ஆகலை, உடம்புக்கு தேவையானது கிடைக்கலன்னா உங்களை வந்து அது அதிகமாக சாப்பிட தூண்டும். ஸோ சாப்பிடுவதற்கான இந்த தூண்டுதல் குறைவதற்கு நீங்கள் 2 விஷயங்கள் தான் செய்யணும். ஒன்று, உடலுக்கு தேவையான அளவுக்கு புரதத்தை எடுத்துக்கணும், நல்ல கொழுப்பை சாப்பிட வேண்டும், கரெக்டான இந்த கேலரிஸை முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் மீட் பண்ணணும். சுத்தமாக சாப்பிடாமல் இருக்கக்கூடாது. ஒரு வேளை 2 வேளை நான் சாப்பிட்றேன், நான் வந்து ஏதோ வேறு குறையாக சாப்பிட்றேன் அப்படின்னா வந்து அது உடம்புல மோசமான விளைவுகளை ஏற்படுத்தும். இது ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம். ஸோ நான் வந்து என்னுடைய இந்த ஒரு பயணத்தில் நான் என்ன தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா, ஒரு உணவை நிறைய சாப்பிட வேண்டிய அவசியமும் கிடையாது. அதே நேரத்தில் வந்து நீங்கள் சுத்தமாக சாப்பிடாமல் இருக்க வேண்டிய அவசியமும் கிடையாது. இதுதான் நான் கற்றுக்கிட்ட முக்கியமான விஷயம். கரெக்டான உடம்புக்கு என்ன தேவையோ அதை உங்களுடைய உடலுக்கு என்ன தேவைங்கிறது உங்கள் உடலே உங்களுக்கு சொல்லும். நீங்கள் சரியாக சாப்பிடும்போது நீங்கள் நல்லா ஃபீல் பண்ணுவீங்க, உங்களுக்கு ஸ்ட்ரென்த் இருக்கும், உங்களுக்கு நல்ல ஆற்றல் இருக்கும், முழு நாளும் உங்களுக்கு தேவையான அளவுக்கு உங்களுடைய வேலை செய்வதற்கான ஆற்றல் உங்களுக்கு இருக்கும். ஒரு பகல்லாம் தூக்கம் வராது. நீங்கள் சரியான நேரத்தில் சரியான அளவுக்கு தூங்கணும், அது வேறு விஷயம். அதையும் மீறி வந்து உங்களுக்கு உடலில் பெரிய சோர்வு இருக்காது, உங்களுக்கு பெரிய அளவில் உடலில் வியாதிகள் அதிகமாக வராது. இதெல்லாமே உங்களுக்கு வராமல் இருக்குது அப்படின்னாலே உங்களை உடலில் வந்து நீங்கள் நல்ல நிலையில் வச்சுருக்கீங்கன்னு அர்த்தம். இதெல்லாமே சரியாக நடக்குது அப்படின்னா நீங்கள் நல்லா சாப்பிட்றீங்கன்னு அர்த்தம். இவ்வளோதான், எல்லாமே சாப்பாடு சார்ந்தது தான். நல்லா சாப்பிட்றீங்கன்னா உங்களுக்கு எந்த வியாதியுமே வராது. உண்மையை சொல்கிறேன், நல்லா சாப்பிட்றீங்க, உங்கள் உடம்பு வந்து நீங்கள் வலுவாகவும் வச்சுக்கிறீங்க அப்படின்னா பெரும்பாலும் உங்களுக்கு இந்த நோய்களுமே வர வேண்டிய அவசியமே கிடையாது. இது என்னுடைய அனுபவத்தில் நான் சொல்கிறேன். எனக்கு வந்து இது ரொம்ப கரெக்டாக, எனக்கு இந்த ஒரு உணவு முறை எனக்கு ரொம்ப பொருத்தமாக இருக்குது. என்னுடைய இரத்த சர்க்கரை மிகச்சிறந்த அளவில் எனக்கு வந்து கட்டுப்படுத்துவதற்கும், நான் ஏற்கனவே என்னுடைய கடந்த காணொலியில் சொல்லியது போல் எனக்கு 25 ஆண்டுகளுக்கு மேலாக வந்து நீரிழிவு நோய் இருந்தாலும் கூட எனக்கு அதனால் எந்த பாதிப்புகளுமே இதனால் ஏற்பட்டதில்லை, எந்த நோயுமே வந்ததில்லை. ஸோ எனக்கு அது ரொம்ப பெரிய வியப்பை ஏற்படுது, எப்படி இது சாத்தியப்படுத்துது அப்படின்னு. ஸோ அதுக்கான ஒரே காரணம் சரியான உணவை எடுத்துக்கொள்வது. உடல்
குறித்தும் உணவு குறித்தும் ஒரு பெரிய அக்கறையை வந்து எடுத்துக்கிறது அது ரொம்ப அவசியமான விஷயம். அதை வந்து இந்த என்னுடைய உடல் மீது எனக்கு ஒரு பெரிய ஒரு ஒரு விருப்பம் இருக்கு. இந்த உடம்பை நல்லா வச்சுக்கணுங்கிற ஒரு விருப்பம் ரொம்ப ரொம்ப அவசியமான விஷயம். அது வந்து எனக்கு இருக்குதுன்னா நான் வந்து அதை பற்றி தேடி தேடி தெரிஞ்சுக்கிட்டு நல்லா என்னுடைய என்னுடைய ஹெல்த்தை வந்து நல்லா மெயின்டைன் பண்ண முடியும். அது மாதிரி நீங்களும் செய்யுங்க. இது என்னுடைய உங்களுக்கு நான் பகிர்ந்து கொள்ள விரும்பிய ஒரு முக்கியமான தகவல், முக்கியமான அனுபவம். நன்றி, வணக்கம்.